ஜெயலலிதா மரணம் குறித்து தீர்ப்பு வரும் வரை அணி இணைப்புக்காக எங்களால் காத்திருக்க முடியாது என்பதால் உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தை குறித்து நல்ல முடிவு எடுங்கள் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சசிகலாவையும் தினகரனையும் அதிமுக பதவிகளில் இருந்து நீக்கவில்லை, நிபந்தனைகள் நிறைவேற்றினால் மட்டுமே பேச்சுவார்த்தை என்று OPS அணியினர் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதனால் இரு அணியின் நிர்வாகிகளும் மாறி மாறி பேசியதால் மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவின் அணிகள் இணையாது என்று நினைத்திருந்த வேளையில் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு OPS அணியினரை அழைத்து வந்தார். OPS அணியின் இரு நிபந்தனைகளில் ஒன்றான ஜெயலலிதா மரணம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. அந்த தீர்ப்பு வரும் வரை எங்களால் காத்திருக்க முடியாது. மேலும் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் அதற்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாது. சசிகலா, தினகரன் ஆகியோர் ஆட்சியிலேயோ அதிகாரத்திலேயோ கட்சியிலேயோ தலையிடவில்லை. அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர். அதையும் மீறி அவர்கள் ஆட்சியில் தலையிடுகிறார்கள், அதிகாரத்தில் தலையிடுகிறார்கள் என்று கூறுவார்களேயானால் அதை கவனிக்க தயாராக உள்ளோம். சசிகலாவையும் தினகரனையும் சிறையில் சென்று சந்திப்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பம். அவ்வாறு சந்திப்பவர்களை நாங்கள் எதுவும் கேட்கவும் முடியாது என்கிறார் ஜெயக்குமார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.